கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6ஆம் இறைவார்த்தைகள். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஒரு மாணவன் தேர்வெழுதப் போகிறான் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவன் நன்றாக படிப்பவன், புத்திசாலி. ஆனாலும் அவன் மனதிற்குள் கேள்விகள் எப்படி வரும், எந்த பகுதியில் இருந்து வரும் என்பது அவனுக்கு தெரியாது. தன் அறிவில் மட்டும் நம்பிக்கை வைத்தால் பயப்படுவான், குழப்பமடைவான். ஆனால் அவன் தேவனை நம்பி ஜெபித்துவிட்டு சென்றால் கடவுள் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலை அவனுக்கு நினைவுபடுத்துவார். அவனும் மன அமைதியோடு தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும். நாம் ரயிலிலோ பேருந்திலோ பயணம் செய்யும்போது ஓட்டுநரை நம்பாமல் இருந்தால் நம் பயணம் முழுவதும் கவலையிலேயே முடிந்துவிடும். ஓட்டுநரை நம்பினால் மன அமைதியோடு பயணிக்க முடியும். நம் குடும்ப வாழ்க்கையிலும் கணவர் மனைவி இருவருக்கும் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டியுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு, ஒரு வீடு வாங்குவது பற்றி இருவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போய்கொண்டிருக்கிறது. கணவர் இது நல்ல இடம், இங்கே வாங்கலாம் என்று கூறுகிறார். மனைவி வேண்டாம், இங்கே சிக்கல்கள் இருக்கும் போல, வேறு இடம் பார்ப்போம் என்று கூறுகிறார். இருவருமே தங்கள் சுய புத்தியில் சார்ந்திருந்தால் கருத்து வேறுபாடு, சண்டைகள் தான் வரும். இருவரும் சேர்ந்து கடவுளை நோக்கி ஜெபித்தால், ஆண்டவரே, எது உம் சித்தமோ அதை எங்களுக்கு காட்டும். எங்களுக்கு எது நல்லது என்பது உமக்கு தெரியும். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று ஜெபித்தால் அவர் உங்கள் பாதையை செம்மையாக்கி சரியான முடிவு எடுக்க செய்வார். எனவே அன்பானவர்களே, எந்த முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்தாலும், சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ, முழு மனதோடு ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. தேவன் நம்மை பற்றி எல்லாம் அறிந்தவர். நம் வாழ்க்கை பற்றி நம்மை விட அவருக்கு தெரியும். அவரை முழுமையாக நம்பி ஜெபித்தால் எல்லா தடைகளையும் அகற்றி நல்ல முடிவை தருவார். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.